அந்த இடத்துக்கு பேர் நாலுவேலுபதி அப்படின்னு, நாலுவேதிபதி அப்படின்னு அந்த ஊரினுடைய பேர். அவர்கள் எல்லாம் புஷ்பங்களை பறைந்து அந்த திருமறை காட்டில் ஆதரை வழிபாடு செய்த அந்த ஊருக்கு பேரு புஷ்பவனம்னு பேர். இன்னைக்கு அந்த ஊருக்கு பேரு புஷ்பவனம்னு இருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த திருமறை காட்டில் இவர் வந்து நாவுக்கரசு பெருமான கதவு திறப்பதற்காக ஞானசம்பந்த பெருமான் பாடுறாரு. பாட்டு உங்களுக்கு தெரியும். 10 பாட்டுல 9 பாட்டு பாடியும் கதவு திறப்பதில்லை. கடைசி பாட்டு பாடுறார். அரக்கனை நீரக்கம் ஒன்றிலே எம்பெருமானிலே சுரக்கும் புன்னைகள் சூழ்மறை காடரோ சரக்கை கதவும் திறந்தருள் செய்வினே. இது நாவுக்கரசு பெருமான் பாடியது 10வது பாடல. அதுவரை செந்தமிழ்ல தோய்ந்திருந்த சிவபெருமான் இரக்கம் ஒன்றிலே எம்பெருமானிலே அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் அவருக்கு இரக்கம் வந்து அந்த 10வது பாடல கதவை திறந்தார். வழிபாடு எல்லாம் செய்து வந்து விட்டு ஞானசம்பந்த பெருமானை மீண்டும் அப்பர் பெருமான் கதவு அடைப்பதற்காக பாட சொல்கிறார். சதுரம் மறைதா துதி செய்து வணங்கும் மதுரம் பொழில் சூழ் மறை காட்டுரை மைதா இது நன்கு இறை வைத்து அருள் செய்க எனக்கு கதவம் திருக்காப்பு கொள்ளும் கருத்தானே அப்படின்னு ஒரு பாடல் பாடியவர்களே கதவு அடையப்பட்டு விட்டது. இப்போ 2 பேரும் இரவு ஒரு மடத்துல துயில் கொள்கின்றார்கள். நாவுக்கரசு பெருமானுக்கு தூக்கமே வரல. இரவு முழுவதும் இப்பவுமே நிறைய பேர் நம்மளுடைய இருக்கும். இரவுலாம் தூக்காம இருக்கும். அது வேற காரணம். நாவுக்கரசு பெருமானுக்கு தூக்கமே வரல. என்ன நினைக்கிறார்கள் கேட்டா, நான் 10 பாடல் பாடிய பிறகுதானே இறைவன் வந்து கதவை திறந்தார். ஞானசம்பந்த பெருமான் ஒரு பாடலை இங்கு அருள் செய்க எனக்கு. ஞானசம்பந்த பெருமான் வேற எங்கேயும் அருள் செய்க என்று சொல்லவே இல்லை. இந்த பாட்டு மட்டும்தான் எனக்கு அருள் செய்க அப்படின்னு சொன்ன உடனே கதவு காலிடப்பட்டது. இதை நினைத்து இவருக்கு தூக்கம் வரல. உருண்டு பிறண்டு அந்த மடத்துல தூங்காமல் இருக்கின்ற பொழுது ஒரு அசரீதியாக வந்து கேட்கின்றது. திருவாயூருக்கு வர மறந்தனையோ அப்படின்னு கேட்கு. கேட்ட மாதத்தில் நாவுக்கரசு பெருமான் எதிர்த்து பார்க்கின்றார். ஒரு அந்தனர் வடிவில் ஒளி வடிவாக ஒருவர் இருக்கின்றார். அவரை பின்தொடர்ந்து நாவுக்கரசு பெருமான் செல்கின்றார். நாவுக்கரசு பெருமான் செல்கின்ற போது